வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. காலையிலிருந்தே பரபரப்பு. ஒரு பக்கம் வேலுமணி வந்து பிஎஸ் கோயலை சந்திக்க டெல்லி போயிட்டார். இன்னொரு பக்கம் அன்புமணி போய் எடப்பாடி அவர்களை பார்த்து கூட்டணியில் இணைஞ்சிருக்காரு. ஐயாவை சேர்க்கக்கூடாது அப்படின்னு நிபந்தனையம்னு பல செய்தி நிறுவனங்கள் சேனல்லாம் போட்டுட்ருக்காங்க. அது உண்மையா? இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அன்புமணிக்கு எத்தனை தொகுதி எடப்பாடி பழனிசாமி கொடுப்பாரு? அமித்ஷா வந்துட்டு போனதுக்கப்புறம் பல வேகம் எடுக்குது. குறிப்பாக பழனிசாமி அவர்கள் போய் ஆளுநரை சந்தித்ததாகட்டும், ஊழல் புகார், அதுக்கப்புறம் இந்த அப்டேட் என்ன நடந்தது ஜூவியில் கூட இன்றைக்கி கவர் ஸ்டோரி வந்திருக்கு. குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் வந்த உடனே 8 மாதம் ஆச்சு கூட்டணியை முடிவு பண்ணி, இன்னும் டேக்கப் ஆகலை, யாரும் வந்து சேரலை. அதனால் கொஞ்சம் சீக்கிரம் கூட்டணியை முடிவு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் முதல்ல அன்புமணியை உள்ளே எடுத்தாச்சு. ஐயாவையும் உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி அமித்ஷாவுடைய பிளான். பழனிசாமி அதை ஒத்துக்கிட்டார். ஏன்னா உளவுத்துறை மூலமாக டெல்லி எடுத்த கருத்து கணிப்பில் சேலம், தருமபுரி உள்ளிட்ட இடங்களில் ஐயாவுக்கு தான் வாக்கு வங்கி அதிகமாக இருக்குது. அவரை எடுத்துகிட்டு அன்புமணிக்கு சீட்டு கொடுக்குறதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது தான் தகவல். இது ஐயா தெரிஞ்சுக்கிட்டு தான் தெம்பாக இருக்கார். கண்டிப்பாக ஐயாவும் இந்த கூட்டணியில் வருவதற்கான வேலைகளை பிஜேபி பண்ணும். ஐயா என்ன சொல்கிறாரு? இறங்கி போய் பேசணும், அதெல்லாம் பேசுவார். அமித்ஷா வந்து ரொம்ப தெளிவாக இருக்கார். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஓபிஎஸ் வந்து டிடிவி நேற்று பேசுனதை பார்த்துருப்பீங்க. எதிரி, துரோகி அதெல்லாம் வந்து தேர்தல் அரசியலில் பார்க்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டார். டக்குன்னு நம்ம ஒரு டியூன் மாறுறார். ஏன்னா ஒரு தெளிவான பொலிட்டிஷியன். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், டிடிவியை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க, ரொம்ப விவரமாக முடிவு எடுப்பார். அப்போ ஏறக்குறைய அங்கே போயிட்டார். அப்போ பழைய என்டிஏ கூட்டணியை உருவாக்கணும் தான் பிஜேபியோட எண்ணம். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஐயாவை கட்சியில் சேர்க்காதீங்க, கூட்டணியில் சேர்க்காதீங்க அப்படின்னு அன்புமணி சொன்னதாக நியூஸ் 18 சொல்கிறாங்க. நமக்கு அது உடன்பாடு இல்லை. கூட்டணியில் யாரை சேர்க்கணும், யாரை சேர்க்கக்கூடாதுங்கிறதுக்கு அன்புமணி சொல்ல முடியாது. இப்போ டிடிவி முதல்ல என்ன சொன்னார்? பழனிசாமியெல்லாம் முதலமைச்சர் ஏற்றுக்க முடியாதுங்க சொன்னாரா? கடைசியாக யார் ஜெயிச்சது? ஜெயிச்சிருவாங்க பாருங்கள். இப்போ கூட்டணி துரோகி, எதிரிலாம் வந்துட்டார்ல அவர். அதே போல் அன்புமணி இன்றைக்கி நிலைமை என்ன? அப்பா விட்டு பிரிஞ்சிருக்கார். எத்தனை சதவீதம் இருக்குது? மொத்தமே பாட்டாளி மக்கள் கட்சி 5%. அதில் 2.5% இப்போ டிவைட் பண்ணாலும் அங்கே இருக்குது. 2% வச்சுட்டு உங்களுக்கு எப்படி இத்தனை தொகுதி கொடுப்பாங்க? இதில் மாநிலங்களவை உறுப்பினர்னு கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் தகவல். இன்னும் பழனிசாமி பதில் சொல்லலை. ஆனால் பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா, இல்லைங்க கூட்டணியில் இணைஞ்சிட்டாங்க, ஆனால் இப்போதைக்கு நாங்கள் தொகுதி பங்கீடு வந்து எண்ணிக்கை சொல்லிட்டோம், முடிச்சிட்டோம், ஆனால் வெளியில் சொல்ல மாட்டோங்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துது. அதிமுகவுக்கு அழைப்பு கொடுத்தும் அதிமுக போல். ஏன்னா பழனிசாமி அமைதியாக இருக்கார். ஐயாவும் சின்ன ஐயாவும் 2 பேரும் வந்தால் வாங்க, போய் உங்கள் அப்பாவை கூப்பிட்டு தான் டெல்லியிலையும் சொல்லியிருக்காங்க. அப்போ வேறு ஏதோ ஒரு கணக்கு ஓடிட்டுருக்குது. எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது என்டிஏ கூட்டணி அப்படியே இருந்தது, கிணத்துல போட்ட கல்லுமா இருந்தது. அப்படிங்கும்போது கொஞ்சம் வேகம் எடுத்துருக்கும். இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக போகும். நம்ம ஏற்கனவே சொன்னோம், அமித்ஷாவை சாதாரணமாக நினைக்காதீங்க. எப்படி வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்க ஜெயிக்கிறாங்கங்கிறதுல பிஜேபியை பார்த்து எல்லோரும் கற்றுக்கணும். 1 ஓட்டு 2 ஓட்டு இருக்கக்கூடிய கட்சியை கூட அவங்க கூட்டணியில் நினைப்பாங்க. அது வந்து ரொம்ப பயம் தரும். அதுவும் வரக்கூடிய தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான தேர்தல். எடப்பாடிக்கு முக்கியமான தேர்தல். எடப்பாடி பழனிசாமி வரக்கூடிய தேர்தல் தோத்தாருன்னா அவர் அவ்வளோதான். அவர் வந்து அதிகமான அதிமுக தலைமையாக இருக்கிறாங்கிறது சந்தேகம் தான். எல்லாம் போர்க்குடி தூக்குவாங்க. வேலுமணி தங்கமணியே தூக்கினாலும் தூக்குவாங்க. அதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலைமை. வெற்றி பெற்றவர்கள் வரலாறை எழுதுவார்கள். நீங்கள் எவ்வளோதான் திறமையாக இருந்து தோத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வரலாறு வந்து உங்களை அப்படி தான் எழுதும். இதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம். அப்போ இதெல்லாம் சூதானமாக நடந்துக்குவார். ஐயா வந்து சூதானமாக நடந்துக்குவாருன்னு எனக்கு உண்மையிலே நம்பிக்கை இருக்குது. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த அப்டேட்டை அவர் எப்படி பார்க்குறாரு சொல்ல முடியாது. பிஜேபி தரப்பில் இன்னும் ஐயாட்ட பேசியிருப்பாங்க, பாருங்கள் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கோம், நீங்களே எங்களுக்கு முக்கியம், நீங்கள் வந்துடுங்க. ஏன்னா கண்டிப்பாக ஐயா வந்து திமுக கூட்டணியில் போகிறது கஷ்டம். ஏன்னா அங்கே சீட் இல்லை, திரும்ப வேறு இருக்கார். எத்தனை சீட் கொடுப்பாங்க ஐயாவுக்கு? இன்றைக்கி அதிமுக 170 நிற்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. கூட்டணி கட்சிகளுக்கு 70 தொகுதி தான். எல்லாம் ரெண்டு கட்சி, திமுக அதிமுக 2 பேருமே சேர்ந்து என்ன நினைக்கிறாங்க, யார் வேணால் வாங்க, எல்லாத்துக்கும் சேர்த்து 70 தொகுதி தான். இது ரொம்ப திமுகவும் அதிமுக தெளிவாக இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து அன்புமணியை பார்த்து பேசினது வந்து அமித்ஷா சொல்லி தான் பேசியிருக்காங்க. ஏன்னா அமித்ஷா நேற்று வந்துட்டு போனார், உடனே இன்றைக்கி பேசுகிறாங்க. அடுத்தடுத்து அந்த கூட்டணி செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓபிஎஸ் டிடிவி, ஓபிஎஸ் வந்து ரெட்டலையில் போட்டின்னு சொல்கிறாரு. அது முடியாதுன்ட்டான் எடப்பாடி. வேணால் தாமரையில் கொடுத்துக்கோங்க, இல்லை தனிச்சின்னத்தில் கொடுத்துக்கோங்க, எனக்கு ஒன்றும் ஆப்ஷன் இல்லை, சேர்த்துக்கோங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எடப்பாடிக்கு காரியம் பெருசாக வீரியம் பெருசானா காரியம் தான் முக்கியம். டிடிவி வேணாம், ஓபிஎஸ் வேணான்னு இப்போதைக்கு எடப்பாடி சொல்ல மாட்டார். நம்ம ஏற்கனவே சொன்னோம், அதுதான் உறுதியாக இருக்குது. இப்போவும் சொல்கிற, எழுதி வச்சுக்கோங்க.
ஐயாவை எந்த அளவுக்கு இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இழுப்பாங்க. இப்போ ஐயா வந்து வரேங்கிற சொல்லி அன்புமணி வரமாட்டேன்னா அமித்ஷா என்ன பண்ணுவார்? ஏற்கனவே தம்பி உங்கள் மேலே கேஸ் இருக்குது, கம்முன்னு இருங்க தம்பி சொல்லுவாரா சொல்லுவாங்க? அமித்ஷா மீறி பேசிடுவீங்களா நீங்கள்? ஒன்று வேணாம். அமித்ஷா வந்து இதில் உட்காந்துருக்காரு, திருச்சியில் உட்காந்துருக்காரு. எடப்பாடி பழனிசாமி பார்க்க வரல. எடப்பாடி பழனிசாமி ஒரு கூட்டணி கட்சி தலைவர் வந்திருந்தால் போகணும்ல. இவரா அடிமை எடப்பாடிங்கிறீங்க எல்லாரும்? அடிமை எடப்பாடி அவர். எடப்பாடி பழனிசாமி வேலுமணி அனுப்புகிறார். அமித்ஷா அப்செட்டான். என்னங்க அதை இப்படி அனுப்புகிறாரு? இல்லை முதல்ல நீங்கள் பேசிட்டு வாங்க, ஏன்னா அங்கே வந்துட்டு ஓபிஎஸ்ஸை சேருங்கன்னு சொன்னால் முடியாதுங்க. எங்களுடைய ஸ்டாண்டு தான், ஓபிஎஸ்ஸை கூட்டணியில் சேர்த்துக்கோங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ரெட்டலையில் நிற்கணுங்கன்ட்டு நினைக்காதீங்கன்னு ரொம்ப உறுதியாக இருக்காங்க. இன்றைக்கி வந்து டெல்லி போயிருக்காரு வேலுமணி. என்ன விஷயம்? ஏற்கனவே பாருங்கள், நீங்கள் சொன்ன உடனே இன்றைக்கி காலையில் அன்புமணி வந்துட்டார். ஐயாட்ட நாங்கள் பேசலான் இருக்கோம், நீ என்ன டிமாண்ட் அது உள்ளே பேசுவாங்க, எப்படி அவங்கள கொண்டு வரலாம். ஓபிஎஸ் டிடிவிக்கு ஏற்கனவே நாங்கள் அவர் சொல்லுவார்ல, அங்கே பிஎஸ் கோயில் ஓபிஎஸ் டிடிவிக்கு ஏற்கனவே தகவல் சொல்லிட்டாங்க, நீங்கள் சொன்ன விஷயத்த சொல்லிட்டோம், ஆலோசனை பண்ணுறேங்கிறாங்க, எப்படி அவங்கள உள்ளே சேர்த்துருவோம். அப்போ இந்த கூட்டணி வலிமையாகணும். அடுத்தடுத்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் எப்படி பண்ணலாம், திமுக அமைச்சர்கள் மீது எப்படி ரெய்டு விடலாம், இந்த யோசனையில் போயிடுவாங்க. அதனால் திமுக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குல்ல, அது மகிழ்ச்சியெலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஒரு பக்கம் விஜய் பயமுறுத்திட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் இது பயமுறுத்திட்டு இருக்காரு. அதனால் அதிமுக கூட்டணி அந்த அந்த டேக் ஆஃப் ஆயிடுச்சு. இனிமேல் வேகம் எடுக்கும் தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். தொடர்ந்து நம்ம ஒன்று சொல்கிறோம், அமித்ஷாவை நீங்கள் சாதாரண நினச்சிக்காதீங்க. மற்ற எல்லா வேலையும் விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்து கூட்டணி பேச்சுவார்த்தை, எவ்வளோ பெரிய பிரச்சனை, பெகல்காம் தாக்குதல் நடந்துட்டு இருக்கும்போது இங்கே வந்து கூட்டணியை முடிவு பண்ணார் பாருங்க. அப்போ பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி இன்றைக்கி தமிழ்நாட்டை ரொம்ப சீரியஸாக பார்க்குறாங்க. இது வந்து திமுக வந்து, ஏன்னா திமுக கூட்டணியில் காங்கிரஸுக்கு ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும். பிரேமலதா பிரச்சனை ஈஸியாக முடிஞ்சிடும். பிரேமலதா பிரச்சனை என்ன? பிரேமலதா அவர்களுடைய கல்லூரியை தனலட்சுமி சீனிவாசன் குழுமம் வாங்கிடுச்சு. பேசி தீர்த்து வச்சது ஐயா வேலு. இப்போ ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, இன்னொரு அமௌண்ட் கொடுக்கல. ஏன் அமௌண்ட் கொடுக்கல? வேலு அவர்கள் தான் வாங்கி தரேன்னாராம். அமௌண்ட்டுன்னு இன்றைக்கி பிரேமலதா அவர்கள் நச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டணிக்கு வாமா, அப்புறம் நம்ம கூட கூட்டணி தான் இருக்கீங்க, அப்புறம் வாங்கி தரேன்ட்டார். விஜயகாந்த் அவர்கள் நினைவிடத்தில் வரும்போது கூட ஏவாள்கிட்ட கேட்டதுக்கு, என்னவா அப்படி தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க, வேணால் நீங்களே வாங்கிக்காங்கன்ட்டாரான். இப்போ பிஜேபியோட கூட்டணிக்கு போனால் அந்த அமௌண்ட்டு போயிடும். பிஜேபியோட கூட்டணிக்கு போனீங்கன்னா பல விஷயங்களில் பாதிக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்ருக்காங்க பிரேமலதா. இன்றைக்கி அதான் நிலவரம். அதனால் இன்றைக்கி கேமை ஸ்டார்ட் பண்ணி விட்டார் அமித்ஷா. விரைவில் இது பெரிய அளவுக்கானவருக்கும். நீங்கள் தொடர்ந்து சொல்லுங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை, பழைய இந்திய கூட்டணி இருந்தால் அது இன்றைக்கி திமுகவுக்கு ஒரு பெரிய மாற்றாக இருக்குமா? இன்றைக்கி உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்குது? விஜய்க்கு எவ்வளோ ஆதரவு, பழனிசாமிக்கு எவ்வளோ ஆதரவு, ஸ்டாலின் அவர்களுக்கு எவ்வளோ ஆதரவுங்கிறத உங்கள் கருத்தை சொல்லுங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.